அன்பு நேயர்களே, இன்று வியாழன் நண்பகல் கடந்து இன்று காலை கொழும்பு நீதிமன்றம் ஒன்று வழங்கிய தீர்ப்பொன்று இலங்கை முழுவதும் பரபரப்பாக பேசப்படும் செய்தியாக இருக்கின்றது. அது சர்வதேச ரீதியாக இன்டர்நேஷனல் மீடியாக்குள்ள அந்த செய்தி போய்விட்டது. ஜனாதிபதி தேர்தலின் போது விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகிக்க கரம்போட் மற்றும் டேம்போட் விளையாட்டு பலகைகள் இறக்குமதி செய்ததில் அரசுக்கு கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமைக்கு மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சரும் முன்னாள் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நளின் பெர்னாண்டோ ஆகியோர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. அதன்படி முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமைக்கு 20 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையும், முன்னாள் சதோச தலைவர் நளின் பெர்னாண்டோ 25 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் நாவலப்பிட்டி மக்கள் வெடிக்கொளுத்தி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். மஹிந்தானந்த தனது பிறப்பிடமான நாவலப்பிட்டி தொகுதியில் கடந்த தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று இறுதியாக தோல்வியும் பெற்றிருந்தார். நாவலப்பிட்டி என்பது கண்டி மாவட்டத்தை சேர்ந்தது. அதாவது எங்கட பிள்ளைக்குட்டி இருக்கார்ல, பிள்ளைக்குட்டி கைது செஞ்சு கொழும்புக்கு சென்ற உடனே களுவாஞ்சிக்குடியில மக்கள் வெடிக்கொளுத்தி பட்டாசு கொளுத்தி ஆரவாரம் பண்ணினாங்கல்ல, அதே லெவல்ல இன்று நண்பகல் கடந்து செய்தி கேட்ட நாவலப்பட்டியில சொந்த அவர் பிறந்து வளர்ந்த ஊர்லேயே இந்த பட்டாசு வெடிச்சாட்டம் அழகா கேட்டு ஒலித்திருக்குது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு 2019 ஆண்டு நிலையான 3 அடங்கிய விசாரணை ஒன்றை நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தது. இதில் 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் அரச நிதியை தவறாக பயன்படுத்தி 53 மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட நஷ்டத்தை அரசுக்கு ஏற்படுத்தியாக இருவரும் குற்றம் சுமத்தப்பட்டனர். வாகுதி ஜேவிபி காலத்தில் இல்ல, அப்புறம் சொல்லக்கூடாது ஜேவிபி தந்த தண்டனை அல்ல, 2015 நல்லாட்சி காலத்தில் அவர்கள் அரசின் பணத்தை பயன்படுத்தி சதோச ஊடாக பெருமளவில் கரம் மற்றும் டேம்போட் பலகைகள் இறக்குமதி செய்து அவற்றை விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்தனர் என வழக்கில் கூறப்பட்டுள்ளது. இது தேர்தல் அரசியல் நோக்கங்களுக்காக நடைபெற்றது என இருவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நீண்ட நாள் விசாரணைகளின் பின்னர் மேல் நீதிமன்றம் இருவரும் அரச நிதி முறைகேடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதை கண்டறிந்து குற்றவாளிகள் என அறிவித்தது இந்த தண்டனையை விதித்துள்ளது. இந்த வழக்கு நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஜூலை 19, 2019 ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்காகும். கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதி இருந்த போது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. பின்னர் அவர் ரணில் விக்ரமசிங்க சிலிண்டர் முன்னணியில் ஒரு வலுவான வேட்பாளராக வலுவான நகராகவும் மாறினார். அப்ப இந்த 2 ஆட்சியிலும் இந்த வழக்கு ஏதோ ஒரு வகையில கிடப்பில போடப்பட்டிருக்கலாம் என்பதையும் எமது நேயர்கள் புரிந்து கொள்ளுங்கள். தீர்ப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்பு நீதிமன்றத்தில் வழக்கை முன்வைத்த லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தை பிரதிநிதிப்படுத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசுக்கு சொந்தமான நிறுவனமான சதோச மூலம் 14,000 கேரம் போர்டுகளும் 11,000 அணை வாரியங்கள், அதாவது டேம்போட் அணை வாரியங்களை வாங்குவதற்கு அங்கீகாரம் அளித்ததன் மூலம் பிரதிவாதிகள் தெரிந்தே தங்கள் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் இதனால் பொது நிதிக்கு கணிசமான நிதி இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் விவரித்திருக்கின்றார். தவறுகளின் வேண்டுமென்றே செய்யப்பட்ட தன்மையும் அதிகாரப்பூர்வ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததையும் வழக்கறிஞர் எடுத்துரைத்தார். அதாவது அதிகமான இழப்பு ஏற்படுத்த வலியுறுத்தினாலும் வரி செலுத்துவதிலிருந்து 53 மில்லியன் ரூபாய் வசூலிக்கப்பட்டது. எதிர்கால ஊழலுக்கு எதிராக ஒரு தடுப்பாகவும் அத்தகைய தவறுகளை எதிர்த்து போராட உறுதி பூண்டவர்களை ஊக்குவிக்கவும் ஒரு நிரந்தர தீர்ப்பை வெளியிடுமாறு அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தினார். அதாவது இதுக்கு கௌரவ மன்றானது இது ஒரு முன்னுதாரணமாக இனிமேல் இந்த நாட்டில் இப்படியான ஒரு ஊழல் நடைபெறக்கூடாது, அதுக்கு ஏற்றா போல நல்ல ஒரு தரமான தீர்ப்பை தாங்கண்டு அழகாக வாதாடி இருக்கிறார். இந்த தீர்ப்பு இனி வாராங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று கௌரவ மன்றை அவர் வேண்டி வாதாடினார். பிரதிவாதிகள் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இயக்குநர் ஜெனரல், அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் இயக்குநர் ஜெனரல் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு 70 கீழ் 6 கடுமையான குற்றச்சாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன.
முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த் அல்கமைக்கு மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சரும் சதோச தலைவருமான நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக 2019 ஆண்டு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நிரந்தர உயர் நீதிமன்ற விசாரணையில் 1000 கோடிக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 1000 கோடிக்கும் மேலதிகமான இழப்பை கொண்டுள்ளதாகத்தான் அந்த வழக்கு அப்போது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது விளையாட்டு கழகங்களுக்கு விநியோகிப்பதற்காக கரம்போர்டுகள் மற்றும் டேம் போர்டுகள் அணை வாரியங்களை முறைகேடாக கொள்முதல் செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு 53 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது என்றும் செகண்ட் வலுவாக சேர்த்திருக்கிறார்கள். அதற்கு அமைய குறித்த வழக்கு இன்று 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் முன்னிலையில் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்று காலை சுமார் ஒரு 12 மணி கொஞ்சம் சற்று முன்பாக மஹிந்தானந்த அல்கமையே கிங்ஸ்லி ரோட் கொழும்பு 7ல 27.4 மில்லியன் ஆடம்பர வீடு ஒன்றை அரச நிதியை மோசடி செய்து வாங்கியிருக்கின்றார். இது வேறு தகவலா? இந்த தகவல் வெளிவந்தா நீதிமன்றத்தால் கிளப்புக்கு போகல. அதாவது மஹிந்தான் அல்காமை ஏற்கனவே கொழும்பு 7ல கிங்ஸ் ரோட்ல 27.4 மில்லியன் ஆடம்பர வீடு ஒன்றை அரசாங்க நிதியிலிருந்து மோசடி செய்து வாங்கினார். இது வேற. இது தவிர மணி லாண்டரிங் மூலம் பொரல்லவில் 20.85 பேஜ் வீடு மற்றும் நிலம், கண்டியில் 18 பேஜ் வீடு மற்றும் நிலம், நாவலையில் 15.5 பேஜ் நிலம் என வாங்கி குவித்திருக்கின்றார். பிரில்லியம் ரெசிடென்சியில் ரூபாய் 28.5 மில்லியன் ரூபாய் வீடு ஒன்றையும் வாங்கியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா நிடஹஸ் கம்கரு காங்கிரஸ் என்கின்ற தொழிற்சங்கத்தில் ரூபாய் 3.9 மில்லியன் நிதியையும் இவர் கையாளு செய்திருந்தார். சதோசருக்கு கரோன் மற்றும் செக்கர் போட் வாங்குவதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட 53.1 மில்லியன் அரச பணத்தையும் அண்ணாச்சி மோசடி செஞ்சிருக்குது. இதெல்லாம் இந்த வந்தாலும் கூட அதை அரசாங்கம் பெருசா கணக்கெடுக்கல. ஏனெனில் இதெல்லாம் வெளிவராத செய்தியில் தான் இருக்குது. அரசாங்கம் இவைகள பெருசா கணக்கெடுக்கப்பட்டால் எப்பவோ இது செஞ்சிருக்கலாம். ரணில் அரசு இதெல்லாம் தண்டிக்கல. இதை உண்மையாக செய்ய வேண்டிய ரணில் தான். ரணில் மகத்தையா வந்த காலத்துல ஏகப்பட்ட ஊழலை செஞ்சிருக்கலாம். இவ்வளவும் ரணில் காலத்துக்குள்ள நடந்தது இருக்குதுக்குள்ள. அப்ப ஆக மஹிந்தண்ட காலத்துல மிகப்பெரிய ஊழல் தலைகள் 2 சிக்கி இருக்கு. 2ம் திமிங்கிலம். ஆனாலும் அவங்க நாளை மறுதினமே 2 நீதிமன்றம் இருக்கே, அப்பீல் கோர்ட் உச்ச நீதிமன்றம் 2 இருக்கே, வந்துடுவார்கள். எப்படியும் 2 பேரும் வந்துடுவார்கள். அதெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் அல்ல. இப்போது உச்ச அப்பீல் நீதிமன்றத்து போது ஸ்டே ஓர்டர் தாக்கல் வெளியாக்குற வேலை பார்ப்பானுங்கள். அதெல்லாம் செலவழிச்சு வந்துடுவார்கள். இது பெரிய இன்றைய செய்தி ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்துடுவார்கள். நீதிமன்றத்தில் பெரிய வக்கீல் இருக்கிறாங்கல்ல, அது இருக்கிற ஓட்டைகள் இதுக்கு பின்னால ஒரு லோயர் இன்றைக்கே வேலை பார்க்கிறாராம். நான் சொன்ன மைந்தன் தரப்புல மிக முக்கியமான ஒரு லோயர் இருக்கிறாரு. அவர் இதுல இன்வால்வ் ஆகிறாரு. அவர் பேப்பர் தயாரிப்பாரு. மண்டே கொண்டு தாக்கல் பண்ணி அவங்களுக்கு அவசரமாக ஒரு பெயில் ஒன்று கேட்பாங்க. அப்ப அப்பீல் நீதிமன்றம் அது கொடுக்கும். அப்பீலுக்கு போற உச்ச நீதிமன்றம் இருக்குத்தானே. இன்றைக்கு ஒரு இஷ்யூ வந்தாலும் அவங்க அடுத்த இதுல வந்துடுவாங்க. வெளியே வந்தா இல்ல இலங்கையில் நடக்கிறதானே. இது சாத்தியப்படும்னா 2 பேரை குடியுரிமையும் பறிக்கலாம், 2 பேரை ஸ்ட்ரிக் ரைட்டையும் பறிக்கலாம். ஆனால் இது இந்த வழக்குக்கும் இந்த தீர்ப்புக்கும் ஜேவிபி அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது நல்லாட்சியில மைத்திரிபால திஸ்நாயக் அவர்கள காலத்துல வழக்கு ஏற்பட்டதுதான். இதுக்கு பின்னால இருக்கிறதும் நரியர். அப்ப நரியர் பிரைம் மினிஸ்டர் மைந்தட ஏற்பாட்டி பாருங்க. புறவு 2 பேரும் நண்பர் ஆயிட்டாங்க. இவ்வளவோ வில்லங்க பாருங்க. வில்லாதி வில்லன். அந்த வில்லத்தனம் பண்ணிவிட்டுதான் சும்மா வந்து குந்திக்கிருக்கு. அப்பவே ரணில் அவர்கள் ஜனாதிபதி, இந்த மைத்திரிபால ஜனாதிபதியாகவும் ரணில் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக்கிற காலத்துல அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இப்ப 2 பேரும் உறவாளிகளும் நண்பர்களும் ஆத்மார்த்த தோழர்களும் என்றாலும் இன்றைக்கு உடனடியாக ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்த கட்டம் திங்கள் முதல் நாளைக்கு வெள்ளி தானே பேப்பர்ஸ் எல்லாம் தயாரிச்சு சத்தியகடா சைன் வாங்கி கோர்ட்டுக்குள்ள போவாங்கல்ல. இதெல்லாம் கிரிமினல் தான், மோசடி கிரிமினல் தான், மேடர் கேஸ் அல்ல. அதனால அப்பீல் கோர்ட் செல்வாங்க, மேல்முறையீட்டு நீதிமன்றம் சொல்லுவாங்கல்ல. அங்க ஒரு குழாம் ஒன்று, நீதிபதி குழாம் ஒன்று பார்ப்பாங்க. அதுக்கு அவங்க பணம் கொடுப்பாங்க, வெளியாகுவாங்க, வழக்கொண்டு போகும். அதுல வெல்லலாம், தோக்கலாம். இல்லாட்டி இந்த மேல் நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சரி என்னும் போனா அங்கே உட்கார்ந்து கிரிப்பாங்க. அது பிழையண்டா உச்ச நீதிமன்றம் போவாங்க. உச்ச நீதிமன்றமும் இந்த கீழ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரி என்றா அண்ணாச்சி 2 பேரும் 20-25 ஆண்டு கம்பி என்று சுவராயிரும். 2 நீதிமன்ற காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துக்குள்ள எதுவும் நடக்கலாம். என்றால்
சட்டம் ஒரு இருட்டாரு, அதுல ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையெல்லாம் பார்ப்பானுங்கல்ல. மேல் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் இந்த 2 நீதிமன்றங்கள் மூலமாக இந்த திமிங்கிலங்கள் வெளியாவிற்கு எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதையும் எமது நேரில் புரிந்து கொள்ளுங்கள். இன்று காலை முதல் இலங்கையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்ற செய்தி ஒன்று, எல்லோரும் நாமளும் அதை அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அவசரமா மற்றொரு செய்தி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.